வணக்கம். கேழ்வரகு சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுரைக்காய் வச்சு ஒரு கறியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் சுரைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலையும் விதையும் எடுத்துட்டேன். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் நிறைய பிடிக்காது. நம்ம வேறு எதுவும் பருப்பு எதுவும் சேர்க்கலை, மசாலா எதுவும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு கறி பண்ணுறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா வெடிக்கட்டும். எல்லாத்துக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டால் போதும். கடுகு வெடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். கடுகு நல்லா வெடித்தோன்னே பச்சை மிளகாயையும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதிலே சுரைக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதோடு நான் இன்றைக்கி பருப்பு எதுவும் சேர்க்கலை. இதை அப்படியே டைரெக்டாக வேக வச்சு கடைஞ்சி எடுத்து தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு வேக வச்சிடலாம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சாம்பார் பொடியும் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் பொடி இஷ்டம் இல்லைன்னா காரப்பொடி, தனியா பொடின்னு தனித்தனியாக சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியிலே எல்லாமே நம்ம போட்டிருப்போம். தனியாகவும் இருக்கும், சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் இருக்கும். அதுவே ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். காரம் கொஞ்சம் குறைச்சலாகவே போட்டுக்கோங்க. வெறும் காய்கறி மட்டும் இருக்கிறதால இதுக்கு ரொம்ப காரம் தேவைப்படாது. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது நீர் காய்கறி, ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாது. ஒரு 1/4 டம்ளர் விட்டுக்கிறேன். சுரைக்காயிலேருந்தே தண்ணி நிறைய வெளியில் வரும். உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் சூடானோடனே தண்ணி நிறைய வெளில வர ஆரம்பிச்சிடும். இதை நல்லா மூடி போட்டுட்டு, நல்லா காய் பீசஸாக வேணும், கடித்து சாப்பிட முடியும்னா ஒரு விசில் வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல குழவாக வேணும், நல்லா மசிச்சு சாப்பிட்ற இதாக இருந்ததுன்னா 2 விசில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கரில் எப்படி வச்சா நல்லா வேகுமோ அந்த அளவுக்கு பார்த்து வேக வச்சுக்கோங்க. இது நல்லா ஸ்டீம் வந்தோன்னே நான் வெயிட் போட்டுறேன். இது நல்லா வேகட்டும். வெந்தோன்னே திறந்து பார்க்கலாம். இது வெந்துருச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் காய் முழுசாக இருக்கிற மாதிரியே தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணும்னாலும் இந்த மாதிரி கரண்டியால் நசுக்கி விட்டிங்கன்னா கரைஞ்சி வந்துடும். அப்போ தான் கொஞ்சம் தொக்கு டைப்புக்கு வரும். இது இன்னும் நல்ல டேஸ்டியாக கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும்னா சுரைக்காய் போடும்போதே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுடுங்க. கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். சுரைக்காய் எல்லாம் ரொம்ப லோ கலரி. ஒரு ஃபுல் பவுல் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 30 கலரி கூட வராது. நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா கூட கலோரி சேராது. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு அதுவும் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா மாதிரி சேர்த்துக்கோங்க. சுரைக்காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். ராகி சப்பாத்தி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 150 கிராம் வரை மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி அதே அளவு எடுத்துக்கணும். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி. அதிலே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு இதுக்கு ரொம்ப பிடிக்காது. ஒரு சின்ன ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் சிறுதானியங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல தரமான கொழுப்பு யூஸ் பண்ணுறது நல்லது, எண்ணெய்களை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மாவு அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்க்குறதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியும். ஆனால் இது கொஞ்சம் ஆறினோடனே கிண்டும்போது கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கிறதால இது கொஞ்சம் கார்னர்ஸ் எல்லாம் வீரல் விடாமல் ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு ரொம்ப சூடாக இருக்கும், பிசைய முடியாது. இதை மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு ரொம்ப ஆறவும் விட்டுடக்கூடாது. ஆறினதுக்கப்புறம் பிசைஞ்சால் சரியாக வராது, சரியாக சாஃப்டாக கிடைக்காது. இது நல்லா கையில் எண்ணெய் தொட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது நல்லா பிசையணும். 3 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும்.
அப்போ தான் ரொட்டி நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கிறதுக்கு வரும். இல்லைன்னா எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வராது. ராகி ரொட்டியை தேய்ச்சிடலாம். ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேன். நம்ம ரொட்டி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நார்மலாக கோதுமை மாவில் எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அது போல் தேய்க்கலாம். இது மாவு நல்லா வெந்திருக்கு ஏற்கனவே, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் அழுத்தி தேய்க்காமல் சாஃப்டாக உருட்டினா ரொட்டி ரெடி ஆகிடும். இது கார்னர்லாம் கோதுமை ரொட்டியில் வர மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக வராது. உங்களுக்கு ரவுண்டாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் வேணும்னா, பர்ஃபெக்டாக தேவையாக இருந்ததுன்னா டப்பா மூடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன். தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். நல்லா 1 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுட்டு 30 செகண்ட் வச்சுட்டு 2 பக்கமும் மாறி மாறி திருப்பி போட்டு எடுக்கணும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தேய்க்கிறதுலாம் ரொம்ப டெலிகேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா கரெக்டாக வேணும்னா மாவு கேழ்வரகு மாவு தண்ணியில் போடும்போதே 1 ஸ்பூன் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. ஷேப் கொஞ்சம் பெட்டராக வரும். இது மாவை கரெக்டாக பிசைஞ்சு இப்படி வச்சோன்னா இது நல்லா பூரி போல் உப்பி வரும். 2 பக்கம் வெந்தோன்னே மேலே கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை வெண்ணெய்யோ போட்டுட்டு எடுத்துடலாம். சிறுதானியங்களில் நிறைய ஃபேட் சாலூபிள் விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் இதில் நல்ல தரமான கொழுப்பு உள்ள எண்ணெய்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொட்டி நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். மற்ற ரொட்டிங்களையும் சுட்டு எடுத்துடலாம். சிறுதானியங்கள் கட்டாயமாக நல்லா வேகணும். வெந்தால் தான் செரிமான பிரச்சனைகள் இருக்காது. ராகி மாதிரி ஒரு சாப்பாடு எடுத்துக்கும்போது எப்போதும் எடுத்துக்கிறத விட கொஞ்சம் குறைச்சலாகவே எடுத்துக்கிறது நல்லது. நார்மலாகவே கேழ்வரகு கொஞ்சம் உடம்புக்கு சூடு பண்ணும். சுரக்காய் மாதிரி ஒரு நீர் காய்கறி எடுத்துக்கும்போது அது பேலன்ஸ்ட் ஆகிடும். நல்லா வெந்துடுச்சு. எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் வேக வச்சு நாம் எடுக்கிறது, நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொட்டி இப்படியே சாஃப்டாகவே இருக்கும், வெரைச்சி போகாது. கேழ்வரகு சப்பாத்தியும் சுரக்காய் சப்ஜியும் ரெடி. இது நல்லா வெந்திருக்கும் உள்ள வர. ஒன்றத்தை காட்டுறேன். நீங்கள் முள்ள பார்த்தா நல்லா ஃபுல்லாக டோஸ்ட் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது ரொட்டி மேலே சப்ஜி எடுத்து வச்சுட்டு கொடுத்தா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அதை நல்லா ஊறிடும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நன்றி.